இந்த கள்ள நோட்டு அடிக்கிற கூட்டத்தோட தலைவன் யாருங்கிறத சொல்லிட்டா உன்னை விட்டுறேன். மரியாதையா சொல்லிடு. அதை மட்டும் சொல்ல மாட்டேங்க. சொல்ல மாட்டேன். இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். அப்படியே இதோ வந்துட்டேன். கான்ஸ்டபிள் சார், நம்ம லப்பாயத்துல ஏதோ கரெக்டாவா? நான் போயிட்டு வந்துடுறேன். இவனை லாக்அப்ல தள்ளுங்க. சிறைச்சாலை என்ன செய்யும்? நம்ம மாதிரி வீரர்களை சிறைச்சாலை என்ன செய்யும்? பாஜரே இத்தனை நாளைக்கு தனியா கம்மனு பல பேஜாராயிடுச்சு. நல்ல வேலையா நீ வந்துக்கினேன். ஆமா, நீ என்ன காய்ச்சலா கலக்கலா கூட்டடைப்பா இல்ல ஜோப்படியா அரசியலா? ஒண்ணு மட்டும் நான் கருக்கா கடுங்கிறேன்ப்பா. இந்த நாட்டுல சுடுகாட்டிலையும் சிறைச்சாலையிலும் தான் உண்மையான சமத்துவமே நிலவுது. ஆமா, நீ என்ன பண்ண? நீ ஒண்ணு இல்ல, கள்ள நோட்டு 100 ரூபா ஆச்சேன். தப்பாக்கு நமக்குள்ள என்ன ஒத்துவு பாத்தியா? நீ கள்ள நோட்டு, நான் கள்ள காசு. ஆமா, 8 அணா அடித்தேன். அடப்பாவி, கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாம ஒரிஜினல் மாதிரியே இருக்க. நீயாச்சியா? ஆளு வச்சு அடிப்பானுங்க. நான் எம்மா அடிச்சேன்னு நினைச்சிருக்கிறேன். ஒரு வேளை நாத்தா, 2 வேளை சோறு. ராவானா பட்டை. இதுக்கு 10 நிமிஷத்துல 10 காசு அடிப்பேன். இதுக்கு போய் 100 ரூபா நோட்டையும் 8 காசையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டானுங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன்பா, இந்த நாட்டுல சிறையில கூட சமத்துவம் கிடையாது. ஒன்னு என்ன ஒரே ஜெயில அடைச்சு வச்சு. அடைச்சதை பத்தி தப்பு இல்லப்பா. தப்பு செஞ்சாலும் என்ன விட நீ பெரிய திறமைசாலியா இருக்கே. என் திறமையை காட்டோம்னா என்கிட்ட பிரஷ் இருக்கணும். அந்த ஆண்டவனை கண்டுபிடிக்க முடியாது. எப்படி நோட்டா அடிச்சு அனுப்புவேன். எங்க கிட்ட பிரஸ் இருக்கு. நீ நானும் ஒன்னா சேர்ந்தா 100 ரூபா நோட்ட அமெரிக்கா டாலரே அடிப்பேன். தப்பிக்கணுமா? அதுக்கு நான் வழி சொல்றேன். நீ சாரு கொடுத்த காக்காவளி பூச்சி. இன்ஸ்பெக்டர் வந்து சாச்சேன்னு சொல்ல வர. பாத்தியாப்பா, இதுதான் நான் சொன்ன பிரஸ். கமான் கமான், மேல போலாம் வா.